ज्योति स्वरूपम एन रूपम ज्योति तत्वम एन इल्लम संगम युगத்தில் வருகின்றேன் சத்திய பாதை அமைக்கின்றேன் பாரத நாட்டின் புகழாரம் பரமாத்மாவின் அவதாரம் ஆத்மா என்றே உணருங்கள் அன்பின் உருவாய் மலருங்கள் தூய்மை சாந்தி நம் பிறப்புரிமை அனைவருக்கும் இது பொது உடைமை பாரத நாட்டின் புகழாரம் பரமாத்மாவின் அவதாரம் ஆத்மா என்பது ஓம்காரம் சரீரம் அதற்கு ஆதாரம் ஆத்மா என்றே அறியுங்கள் ஆறுதல் யாவும் அடையுங்கள் பாரத நாட்டின் புகழாரம் பரமாத்மாவின் அவதாரம் காமக்ரோத லோப அகங்காரம் அசுர சக்திகளின் அதிகாரம் மாந்தர் யாவரும் அதனடிமை மயங்கி தவிப்பது முழு மடமை பாரத நாட்டின் புகழாரம் பரமாத்மாவின் அவதாரம் ओम शांति शांति ओम शांति शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे
दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு சாக்கார முரளி பாபா சொல்றாங்க, 15/5/2024। மீட்டி பச்சே யாத் கா ஆதார் பியார். இனிமையான குழந்தைகளே, நினைவு செய்வதற்கு ஆதாரம் அன்பு. प्यार में कमी है तो एक याद एक रस नहीं रह सकती. அன்பு குறைவாக இருந்ததென்றால் பாபா நினைவு ஏக்கரஸாக இருக்க முடியாது. ஒரு याद एक रस नहीं है तो प्यार भी नहीं मिल सकता. நினைவு ஏக்கரஸாக இல்லை என்றால் அன்பும் பாபாட்டிருந்து கிடைக்க முடியாது. தலைப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்குறாங்க பாபா, आत्मा की सबसे प्यारी चीज कौन सी है? उसकी निशानी क्या है? ஆத்மாவிற்கு அனைத்தை விட மிக பிரியமான வஸ்து எது? அதனோட அடையாளம் என்ன? ஆத்மாக்கு என்ன பிடிக்குது? ரொம்ப ரொம்ப என்ன பிடிக்குது ஆத்மாக்கு? பதில், इस शरीर आत्मा के लिए सबसे प्यारी चीज है. இந்த சரீரம்தான் ஆத்மாவிற்கு அனைத்தை விட அன்பான வஸ்துவாகும், பொருளாகும். शरीर से इतना प्यार है जो छोड़ना नहीं चाहती है. அடையாளம் கேட்டாங்க இல்லையா பாபா? சரீரத்து மேலே அவ்வளோ அன்பு இருக்கு. ஆத்மா சரீரத்தை விட விரும்புகிறதே கிடையாது. बचाव के लिए अनेक प्रबंध रचती है. ஆத்மா சரீரத்தை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அநேக விதமான ஏற்பாடுகளையும் செய்கிறது. பாப் கேத்தே, बच्चे ये तो तमो प्रधान चीची शरीर. பாபா சொல்றார், குழந்தைகளே, இது தமோ பிரதானமான சீச்சி ஷரீரம். துமே அப் நயா ஷரீர் லேனா ஹே. நீங்கள் இப்பொழுது புது ஷரீரத்தை எடுக்க வேண்டும். எனவே புது ஷரீரத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த பழைய ஷரீரத்து மீது இருக்கக்கூடிய பற்றை நீக்கிவிடுங்கள். இஷரீர் கா பான் ந ரஹே யஹி ஹே மஞ்சில். இந்த ஷரீரத்தினுடைய உணர்வை உங்களுக்கு வரக்கூடாது. இதுதான் நாம் அடைய வேண்டிய லட்சியமாகும். ओम शांति. रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். अब ये तो बच्चे जानते हैं कि दैवी है स्वराज्य का उद्घाटन तो हो चुका है. இது குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தெய்வீகமான சுய ராஜ்யத்தினுடைய திறப்பு விழா என்பது நடந்து முடிந்துவிட்டது. अब तैयार हो रही है वहाँ जाने के लिए. நாம இப்போ அங்கே செல்வதற்கு, அந்த ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். जब कोई शाखा खोलते हैं तो कोशिश की जाती है बड़े आदमी द्वारा ओपनिंग कराने की. எங்கேயாவது ஏதாவது கிளை நிலையமானது திறக்கப்படுகிறது என்றால் அங்கே திறப்பு விழாவிற்கு பெரிய மனிதர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்கள் மூலமாக திறப்பு விழா நிகழ்ச்சியானது நடத்தப்படுகிறது. बड़े आदमी को देख नीचे वाले ऑफिसर्स आदि सब पाएंगे. பெரிய ஒரு விஐபிக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து ஆஃபீஸர்ஸ் அனைவருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து விடுவார்கள். சொல்லிட்டு பாபா உதாரணம் சொல்ற, இப்போ நிகழ்ச்சிக்கு நீங்கள் கவர்னர் அழைப்பு கொடுத்தீர்கள் என்றால் கவர்னர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டோக்கால் அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு, பெரிய பெரிய மினிஸ்டர் எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தான் ஆகணும். ஒருவேளை எல்லா மினிஸ்டரும் தானாக வந்து தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் கலெக்டரை கூப்பிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆளெல்லாம் வரமாட்டாங்க. எனவே முயற்சி செய்யப்படுகிறது. எங்கேயாவது பாபாவுடைய வீடு ஆரம்பிக்கிறோம், கிளை நிலையம், சென்டர், சப் சென்டர் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் அங்கே திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு யாராவது பெரிய ஆத்மாக்களை இந்த ஒரு காரணத்துக்காக அழைக்கிறப்போ
அது மூலமா நம்ம வழிகாட்டுறதுக்கு வழிவகுக்கும். बेहद की वापसी बेहद का वर्षा कैसे मिल रहा है. நீங்க அழைப்பு கொடுக்கறது எதற்காக? எல்லையற்ற பாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி எப்படி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது, இதைத்தான் நம்ம சொல்ல போறோம். அதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? அழைப்பு கொடுக்கிறோம். ऐसा कोई दूसरा मनुष्य नहीं जो जानता हो तो ब्राह्मणों की सिवाय. அது பாபா சொல்றார். இது போன்ற வழியை காட்டுறதுக்கு சொல்றதுக்கு யாருக்கு தெரியும்? அப்படி உலகத்துல வேற மனுஷங்களே கிடையாது. பிராமணர்களாகிய நம்மை தவிர வேறு யாருக்கும் இது போன்ற வழிகளை சொல்ல தெரியாது. ऐसे भी सीधा नहीं कहना भगवान आया है. பகவான் வந்து விட்டார் என்பதை நீங்க பகவான் வந்து விட்டார் இந்த வார்த்தையில நேரா சொல்லாதீங்க, அப்படியே சொல்லாதீங்க. ऐसे भी बहुत कहती भगवान आ गया है. ஏன் பாபா அப்படி சொல்றாரு? அப்படி சொல்லாதீங்கன்னு. உண்மைதானே, பகவான் வந்துட்டார் இல்லையா? இதை நீங்க நேரடியாக சொல்லக்கூடாது. ஏனென்றால் பகவான் வந்து விட்டார் என்று சொல்லக்கூடியவங்க கூட உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. பரந்து நெய், தன்னையே பகவான் என்று சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நீங்க புரிய வைக்கணும். எல்லையற்ற பகவான் வந்து எல்லையற்ற ஆஸ்திய கொடுத்துட்டு இருக்கிறார். கல்பத்துக்கு முன்னால டிராமா அனுசாரமா எப்படி கொடுத்தாரோ அதே போல கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி எல்லா லைனும் நீங்க எழுதணும்னு சொல்றார் பாபா. மனுஷி லிக்கத்து படைங்க ஃபிர் கோஷிஷ் கரீங்க. நீங்க இது போல வார்த்தைகளை எழுதியிருக்கிறப்போ அதை மனிதர்கள் படிப்பாங்க, படிச்சுட்டு புரிஞ்சுக்குவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இருக்குமோ அவங்களுக்கு புத்தி போட்டு திறக்கும் அல்லது கண் திறக்கும். தும் பச்சுக்கு மாலும் ஏன்னா பாபா சொல்ற, குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன தெரியும்? நாம எல்லையற்ற பாபாட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்திய அடைஞ்சிட்டு இருக்கிறோம். யா தோ நிக்ஷய புத்தி பச்சி ஆத்தே ஹே. இங்கே வருவது நிக்ஷய புத்தி குழந்தைகள் தான். निश्चय बुद्धि भी फिर कोई समय संशय बुद्धि बन जाते हैं. நம்பிக்கை உள்ளம் கொண்டவர்கள் தான் இங்க வராங்க, நம்பிக்கையுடையவர்கள் தான் இங்க வராங்க, அவங்க தான் வர முடியும். அப்படி நிச்சய புத்தி உடையவர்கள் கூட சில நேரம் சந்தேக புத்தி உடையவராக ஆகிவிடுகிறார்கள். மாயா பிச்சாடு லெத்தியே. மாயா நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் பின்னாடி பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவங்களை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு மாயா முயற்சி செய்து அதனால போக போக தோல்வி அடைந்து விடுகிறார்கள். ऐसी तो लाभी नहीं है. एक तरफ सदैव जीत हो. எப்போதுமே ஒரு பக்கமே வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற சட்டமும் இல்லை, தோல்வியே இல்லை அப்படிங்கிறதும் இல்லை. हार और जीत दोनों चलती है. வெற்றி தோல்வி என்பது ரெண்டுமே தான் இருக்கும். வாழ்க்கை அப்படின்னாலே வெற்றி தோல்வி ரெண்டுமே தான் இருக்கும். நம்ம ஞான மார்க்கத்துல மாயா சில நேரம் என்ன பண்ணுதா? சந்தேகத்தை உண்டு பண்ணி ஞான மார்க்கத்திலிருந்து வெளியில கொண்டு போயிடுது. யுத்தமே பி 3 प्रकार के होते हैं. யுத்தத்திலும் 3 வகை இருக்கிறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ன்னு இருக்காங்க. சில நேரம் யுத்தம் பண்ணாதவங்க கூட யுத்த காலத்துக்கு வராங்க, பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி பார்க்கறதுக்கும் அலோவ் பண்ணப்படுது. அப்படி யுத்தத்தை பார்த்து அவங்களுக்கும் நாமளும் இப்படியே இந்த சேனையில் வரணுங்கிற ஒரு ஆர்வம் வரட்டுமே அப்படின்னு அலோவ் செய்யப்படுது. பாபா இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்கள் கூட மகாரதி போர் வீரர்கள். ஏன்னா நம்ம மாயாவோட யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கே, அதனால நாம் கூட போர் வீரர்கள். ஆனால் போர் வீரர்கள், ஆனால் நம்ம கையில் எந்த ஆயுதம் எதுவுமே கிடையாது. உங்கள் கையில் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தா அழகாகவும் இருக்காது. பரந்து பாப் சம்ஜாத்தேன்னா ஞான் தல்வார், ஞான கட்டாரி. ஆனால் பாபா புரிய வைத்திருக்கிறார், ஞானம் என்பது வால், ஞானம் என்பது கோடாரி. இது மூலமாக என்ன பண்ணணும்? மாயாவை வெற்றி பெற வேண்டும், மாயாவை வீழ்த்த வேண்டும். நம்மை தாக்க வரக்கூடிய மாயாவை இந்த ஞானத்தை யூஸ் பண்ணி
புரிஞ்சுட்டு ஞானத்தினுடைய சக்தினால அந்த மாயாவை வெற்றி பெறணும், மீன்ஸ் மாயாவை வீழ்த்தணும். உன்னுடைய फिर स्थूल में समझ लिया है. இதுதான் நம்முடைய யுத்தம். குப்தமாக இருக்குது, மானசீகமாக நடக்கக்கூடிய யுத்தம், மனசில் நடக்கக்கூடிய யுத்தம். ஆனால் அவர்கள் ஸ்தூலமான யுத்தம் என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். तो बच्चों को बाप ज्ञान की अस्त्र शस्त्र देते हैं. குழந்தைகளாகி நமக்கு பாபா ஞானம் என்ற அஸ்திர சஸ்திரத்தை கொடுக்கிறார். இதில் ஹிம்சை செய்வதற்கான விஷயம் எதுவும் கிடையாது. பரந்து ये समस्त नहीं है. ஆனால் இதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. தேவியும் को स्थूल हथियार आदि दे दिए हैं. புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டாங்க மனிதர்கள்? தேவிகளுக்கு, தேவதைகளுக்கு ஸ்தூலமான ஆயுதங்களை அவர்களுடைய கைகளில் கொடுத்து விட்டார்கள். அவர்களையும் ஹிம்சாவாதியாக ஆக்கிவிட்டார்கள். தேவதைகளுக்கு ஹிம்சினா என்ன என்றே தெரியாது. ஆனால் ஆயுதங்களை கொடுக்கப்பட்டதுனால அவர்களும் இது போன்ற ஆயுதங்களை வைத்து தாக்கினார்கள். அப்படின்னா ஹிம்சி செய்தார்கள் என்று அர்த்தமாயிடுது. இது முற்றிலும் புத்தியற்ற விஷயமாகும், செயலாகும். बाप अच्छी तरह जानते हैं कौन कौन फूल बनने वाले हैं. பாபாக்கு நன்றாகவே தெரியும் யாரெல்லாம் மலர் போல ஆகுவாங்க. वो तो बाप खुद ही कहते हैं फूल आगे होनी चाहिए. பாபாவே சுயம் என்ன சொல்றார்? யார் மலர் போல மலராக இருக்கின்றீர்கள் அவங்கள எங்கே இருக்கணும்? முன்னாடி இருக்கணும். பாபா யார் மலராக போகிறாங்க? அதெல்லாம் பாபா பேரெல்லாம் சொல்ல போகிறதில்ல. பாபா கேட்கலாம், யாரெல்லாம் நாராயண ஆக போகிறீங்க, லக்ஷ்மி நாராயணா? எல்லாருமே கை உயர்த்துவாங்க. ये तो खुद समझते हैं जो जास्ती सर्विस करते हैं वो बाप को भी याद करते हैं. நமக்கே தெரியும், நாமளே புரிந்து கொள்ளலாம். யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் பாபாவையும் நினைவு செய்கிறார்கள். बाप से प्यार है तो याद भी उनकी रहेगी. பாபா மீது அன்பு இருந்ததென்றால் நினைவும் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் கேட்டோம்? நினைவு செய்வதற்கு ஆதாரம் எது? அன்பு. அன்பு குறைவாக இருந்ததென்றால் நினைவு ஏக்கரஸாக இருக்காது. நினைவு ஏக்கரஸாக இல்லை என்றால் பாபாவிடமிருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்காது. ஏக்கரஸ் கோய் பி யாத் கர்னி சकेंगे तो याद नहीं कर सकती, इसलिए प्यार नहीं है. प्यारी चीज को बहुत याद किया जाता है. அன்பு இருக்கிறது என்றாலே அன்பான பொருளை அதிகமாக நினைக்கப்படுகிறது. बच्चे प्यारे होते हैं, माँ बाप गोदी में उठा लेते हैं. குழந்தைகள் அப்படின்னாலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு அம்மா அப்பா தவிர வேறு யாரையும் தெரியாது. அதனால் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? குழந்தைய எப்போதுமே தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. சோட்டி பச்சி பி ஃபூல் ஹே. சின்ன குழந்தையும் பூதான், மலர் தான். जैसे तो बच्चों की दिल होती है शिव बाबा के पास जाए. எப்படி குழந்தைகளாக உங்களுடைய மனசில் ஆசை வருது, शिव बाबाட்ட போகணும் ஆசை வருது. वैसे छोटी बच्चे भी खींचते हैं. அந்த மாதிரி சின்ன குழந்தைகளும் கூட கவர்ந்து இழுக்கிறார்கள். சின்ன குழந்தையும் பாபாக்கு என்ன ஆகுதா? பிடிக்குது. பாபா மேலே அந்த குழந்தை அன்பு வைக்குது. அந்த குழந்தைக்கு பாபா மேலே அன்பு வருது. அந்த மாதிரி சின்ன குழந்தைய பாபா என்ன பண்ணுறாரு? மடியில் அமர வைத்து கொள்கிறார். ये बेहद का बाप तो बहुत प्यारा है. இந்த எல்லையற்ற பாபா மிக அன்பான பாபா. सभी शुभ कामनाएं पूरी कर देते हैं. அனைவருடைய சுபமான மன விருப்பங்களை பாபா பூர்த்தி செய்கிறார். மனுஷிக்கு क्या चाहिए? இன்னைக்கு மனிதர்களுக்கு என்ன வேணும்? एक तो चाहते हैं தந்தருஸ்தி अच्छी हो. மனிதர்கள் விரும்புவது என்ன? உடல் நலமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஒருபோதும் இந்த உடலுக்கு நோயே வரக்கூடாது அப்படின்னு விரும்புகிறாங்க. சப்சி அச்சி ஹே தந்தருஸ்தி. தந்தருஸ்தி அச்சியோ. எல்லாத்தை விட அதிகமான ஒரு விருப்பம் எதுவாக இருக்குது? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் என்பது தான் விருப்பமாக இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன நினைக்கிறாங்க? பைசா வேணும்னு நினைக்கிறாங்க. பைசா இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து என்ன பண்ணுறது?
என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறாங்க. உலகத்தினுடைய மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பாபா சொல்கிறார். அப்புறம் பணம் வேணும்னு நினைக்கிறாங்க. பணம் இருந்தால் சுகமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பாப்பு கேத்தே ஹேன், பாபா சொல்கிறார், உங்களுக்கு இங்கே ஹெல்த்து, வெல்த்து, ஆரோக்கியம், செல்வம் அவசியம் ரெண்டுமே கிடைக்கின்றது. கிடைக்கின்றது. ये कोई नई बात नहीं है. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. ये तो बहुत पुरानी बात है. புதுசாக நான் ஒன்றும் உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும் வெல்த் கிடைக்கும்னு சொல்லலை. இது ரொம்ப 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 பழைய விஷயமாகும். ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் இது மூணுமே நம்ம கிட்ட தான் இருந்தது. तुम जब जब मिलेंगे तो ऐसे कहेंगे, बाकी ऐसे नहीं कहेंगे लाखों वर्ष हुए, पद्मों वर्ष हुए. எப்பெல்லாம் நாம் பாபாவை சந்திக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் என்ன சொல்லுவோம்? எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே பழசுன்னு சொல்லுவோம். அதுக்காக லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி என்றெல்லாம் சொல்ல மாட்டோம். तुम जानते हो ये दुनिया नई कब होती है, पुरानी कब होती है. இது நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த உலகம் எப்போ பழசாகுது, எப்போ இந்த உலகம் புதுசாகின்றது. हम आत्माएं नई दुनिया में जाती है, फिर पुरानी में आती है. நம்ம ஆத்மாக்கள் தான் புது உலகத்துக்கு போகிறோம், அப்புறம் எங்கே வரோம்? பழைய உலகத்துக்கு வரோம். तुम्हारा नाम ही रखा है ஆல்ரவுண்டர். அதனால் நமக்கு பேரே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஆல்ரவுண்டர். ஏன்னா பழசுலேயும் இருக்கும் புதுசுலேயும் இருக்கோன்னா நம்ம தான் புது உலகத்துலேருந்து பழைய உலகத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பாட்டும் நம்ம தான் ப்ளே பண்ணுறோம். பாப்னி சம்ஜாயா ஹே தும் ஆல்ரவுண்டர்ஸ் ஹோ. பாபா புரிய வைத்திருக்கிறார், நீங்கள் யார்? ஆல்ரவுண்டர். पाठ बजाते बजाते अभी बहुत जन्मों के अंत में आकर पहुंची हो. நடிப்பு நடித்து இப்போ அநேக ஜென்மம் எடுத்து கடைசி பாட்டுக்கு வந்து சேர்த்து விட்டீர்கள். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா? முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் தான் நடிக்க வரீங்க. वो है स्वीट सैलेंस होम. நீங்கள் இருந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? स्वीट सैलेंस होम. मनुष्य शांति के लिए कितना हैरान होते हैं. மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு போராடுறாங்க. ஏனே சமஸ்தே ஹம் சாந்தி தாமித்தே. நம்ம எல்லாம் சாந்தி தாமத்தில் தான் வாழ்ந்தோம், இருந்தோம், அங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பது, இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கோம் என்பது யாருக்கும் தெரியாது. पाठ पूरा हुआ फिर हम जहाँ से आए वहाँ जरूर जाएंगे. நம்முடைய நடிப்பானது முடிந்து விட்டதென்றால் எங்கிருந்து வந்தோமோ அங்கே சென்று விடுவோம். எல்லா ஆத்மாக்களும் எங்கிருந்து வருகின்றது? சாந்தி தாம உலகத்திலிருந்து, வீட்டிலிருந்து எல்லா ஆத்மாக்களும் வருகின்றது. சபிகா கர் பிரம்மலோக. அனைவருக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் வீடு பிரம்மலோகம், பிரம்மாண்டம். ஜஹாச ஆத்மை ரத்திய, அங்கேதான் எல்லா ஆத்மாக்களுமே வசிக்கின்றது. ருத்ர கோபி இத்னா படா பண்ணாத்தே அண்டே மிசல். ருத்ரன் சிவ பாபாவுக்கும் கூட பெரிய முட்டி வடிவத்திலான சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். उनको ये पता नहीं है, ஆத்மா பில்குல் छोटी है. செய்யக்கூடியவர்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஆத்மாவானது முற்றிலும் சின்ன புள்ளி என்பது தெரியாது. कहते भी स्टार मिसल फिर भी पूजा बड़े की होती है. சொல்லும்போது கூட சின்ன புள்ளியா ஸ்டார் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பூஜை செய்வதற்காக எல்லாமே பெரிய பெரிய சைஸில் செய்யப்படுகிறது. நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், சின்ன புள்ளிக்கு பூஜை செய்ய முடியாது. फिर पूजा किसकी करे बड़े बनाते. சின்ன புள்ளியை பூஜை பண்ண முடியாது இல்லையா? அப்புறம் பூஜைக்காகத்தான் பெரிய வடிவிலான லிங்கமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பெரிய லிங்கம் பண்ணி, அப்புறம் பூஜை பண்ணி, பாலெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க. சிவலிங்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க?
பூஜை பண்ணப்படுது. பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், நிறைய அபிஷேகமானது செய்யப்படுகிறது. உண்மையிலேயே நீங்கள் பாபா கேட்குற சிவனுக்கு, சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் எல்லாம் செய்கிறீங்க. உண்மையிலே சிவன் எப்பேற்பட்டவர்? அபோக்தா, எதையுமே அனுபவிக்காதவர். फिर उनको दूध क्यों चढ़ाते हैं? आप அவருக்கு ஏன் பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது? दूध पिया तो फिर भोक्ता हो गया. பால் அபிஷேகம் செய்யப்படுகிறதுனா அவர் பாலை பருகிறார் என்றால் அவர் அனுபவிக்கக்கூடியவர் என்று அர்த்தமாகி விடுகிறது. எல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு. பேர் ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. सब कहती हम वो हमारा वारिस है, हम उनकी वारिस. அனைவருமே சொல்வது என்ன? நாங்கள், அவர் எங்களுடைய வாரிஸ். பாபா யாரு? எங்களுடைய வாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் அவருடைய வாரிஸ் என்று சொல்றாங்க. जैसे बाप बच्चों पर फिदा हो तो सारी प्रॉपर्टी उनको दे खुद वानप्रस्थ में चले जाते हैं. நாங்கள் பாபாவுடைய வாரிசு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் தான் பாபாட்ட பலியாயிட்டோம் இல்லையா, அதனால நாங்கள் அவருடைய வாரிசுன்னு சொல்றாங்க. எப்படி அப்பாட்ட குழந்தை பலியாயிடுது, அப்போ அப்பாட்ட குழந்தை பலியான பிறகு எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்பா என்ன பண்றார்? குழந்தைய கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறார். இங்கேயும் நம்ம குழந்தைகள் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். பாபாட்ட நம்ம எவ்வளவு பாபாவுக்கு கொடுக்கணுமோ அவ்வளவு என்ன ஆகுது? பாபாட்ட சேமிப்பாகுது. அப்போ நம்முடைய சேமிப்பு கூட சேஃப் ஆயிடுது. நம்முடைய சேமிப்பு கூட பாபாவுக்கு கொடுக்க கொடுக்க சேமிப்பாகுது. அந்த சேமிப்பு என்ன ஆயிடுது? சேஃப் ஆயிடுது. இதுவும் பாடப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. யாரோ சேர்த்து வச்சதை யாரோ சாப்பிட்டு விடுவார்கள். பச்சி ஜான்தி குச்சி பி ரேத்தா நீங்க. நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்கோம், இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது, எல்லாமே எரிந்து போய்விடும். ऐसे भी नहीं है, समझो एरोप्लेन गिरते हैं, विनाश होता है तो चोरों को माल मिलता है. அடுத்து சொல்றார் பாபா. இப்போ ஏரோப்ளேன் ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துருதுன்னா வினாசம் நடக்குது அந்த இடத்துல. அப்போது திருடர்கள் எல்லாம் அந்த இடத்துல என்ன ஆயிடுறாங்களா? திருடர்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைத்து விடுகிறது. लेकिन चोर आदि खुद भी खत्म हो जाएंगे. திருடர்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாலும் திருடர்களும் ஒரு காலத்தில் என்ன ஆயிடுவாங்க? விநாச காலத்தில் அவர்களும் அழிந்து போய் விடுவார்கள். ஊசமை சோரி ஆதி பி பந்த் ஹோ ஜாத்தி ஹை. அது ஒரு விநாசம் நடக்குது, அப்போ எல்லாம் அள்ளிட்டு போகிறாங்க, கொள்ளையடிச்சிட்டும் போகிறாங்க. ஆனால் அப்படி ஒரு விநாசம் நடக்கும், திருடர்களே எதையுமே வந்து திருடிட்டு போக முடியாது. அப்படி ஒரு விநாசமும் நடைபெறும். नहीं तो एरोप्लेन गिरता है तो पहले पहले सब माल चोरों को हाथ में आता है. ஒரு ஃப்ளைட்டு வந்து கீழே விழுறப்போ, ஆக்சிடெண்ட் ஆகுறப்போ எல்லா பொருளும் திருடர்களுடைய கைக்கு போயிடுதான். அந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்களா? அங்கேயே காட்டுக்குள்ளேயே அதை ஒளிச்சு வச்சிடுறாங்க. தோண்டி மண்ணில் தோண்டி புதைச்சி வச்சிட்றாங்களா, மறைச்சி வச்சிட்றாங்களா. இந்த வேலையெல்லாம் செகண்டில் செஞ்சு முடிச்சிடுறாங்களா. திருடனதே தெரியாத அளவுக்கு, எங்கேயோ காணா போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொருளை மறைச்சி வச்சிட்றாங்க. அநேக் பிரகார்கி சோரிக்கு காம் கர்த்தே. திருடக்கூடிய அந்த செயல் கூட பல விதமாக செய்கிறாங்களா. சிலர் ராயல்ட்டியாக பண்ணுறாங்களா, சிலர் அன்ராயல்ட்டியாக பண்ணுறாங்களா. பாபா சொல்ற, என்னதான் அவங்க புதைச்சி வச்சாலும் ஒழிச்சு வச்சாலும் நமக்கு தெரியும் எல்லாமே என்னாகும்? விநாசம் ஆகிவிடும். எல்லாமே விநாசம் ஆன பிறகு நாம விஸ்வத்துக்கே எஜமானனாக ஆகிவிடுவோம். தும்கோ கஹா குச்சு ढूंढना नहीं पड़ेगा. நீங்க விஸ்வத்துக்கே எஜமானனாக ஆன பிறகு நீங்க எங்கேயுமே எதையுமே தேட வேண்டிய அவசியம் இருக்காது. தும் தோ போத் ஊஞ்ச் கர்மே ஜனம் லேத்தே ஹோ. நாம மிக உயர்ந்த பெரிய இடத்துல போய் ஜன்மம் எடுத்துடுறோம். பைசாலாம் தேவையே படாது. ராஜோ को कभी पैसे लेने की ख्याल भी नहीं होगा.
ஒரு ராஜா அப்படின்னா ராஜா யார்ட்டையாவது பைசா வாங்கணும்னு நினைப்பாரா? பண பிரச்சனை இருக்கு, யார்ட்டையா கொஞ்சம் பணம் வாங்கணும்னு நினைப்பாரா? ராஜாவுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அப்போ தேவதைகளுக்கு, ஒரு ராஜாவுக்கு இந்த உலகத்தில் ராஜாக்கெல்லாம் வாழ்ந்து போயிருக்காங்க இல்லையா, துவாபரயுகோ கலியுகோ எல்லாத்துலேயும் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கே அந்த எண்ணம் வராத பொழுது சத்தியுக ராஜ்யத்தில் எல்லாருமே தேவதைகள். அப்போ தேவதைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு முற்றிலும் இந்த எண்ணம் இருக்காது. பாப் தும்க்கு இத்தனா சப் குச் தே தேते हैं. பாபா நமக்கு அவ்வளவு கொடுத்துறார். பொறாமையோ திருட்டுத்தனமோ எதுவுமே அங்க இருக்காது. தும் பில்குல் ஃபூல் பன் ஜாத்தே ஹோ. நாம கூட அப்படி ஒரு மலர் ஆயிடுறோம். முள்ளிலிருந்து மலர் ஆயிடுறோம். முள்ளும் இருக்கு மலரும் இருக்கு. முள்ளா இருக்கிற நம்மளை கொண்டு வந்து பாபா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கார்? மலராக்கிட்டு இருக்கிறார். இந்த உலகத்துல பார்த்தா எல்லாருமே முள்ளே முள்ளா இருக்காங்க. ஏன் முள்ளுன்னு சொல்றாரு பாபா? விகாரம் இல்லாம மனுஷனால இருக்க முடியல. அப்போ அந்த விகார வசமாகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை என்னன்னு சொல்றது? முள் என்று தான் சொல்ல வேண்டும். ராஜா से लेकर सब खंटे हैं. ராஜாலேருந்து எல்லாருமே, இன்னாரெல்லாம் கிடையாது, எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? இந்த உலகத்துல முள்ளாக இருக்கிறார்கள். தப் பாபா கேத்தே ஹே. அப்போதான் பாபா சொல்ல, முள்ளு நிறைந்த இந்த உலகத்துக்கு வந்து எல்லா முட்களை பார்த்துதான் பாபா சொல்றார், நான் உங்களை இந்த லக்ஷ்மி நாராயண போல ஆக்குறேன். அப்படின்னா ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்குகிறேன் என்று பாபா சொல்றார். ये कांटी फूलों के आगे जाकर माथा झुकाते हैं. யார் முள்ளாக இருக்கிறார்களோ, முள் போன்றவர்கள், மலர் போன்று வாழ்ந்தவர்கள் முன்னால போய் தலை வணங்குறாங்க, கை கூப்பி அவர்களை வணங்குறாங்க. யாரை வணங்குறாங்க? லக்ஷ்மி நாராயணர். ये லக்ஷ்மி நாராயண் तो समझदार है ना. இந்த லக்ஷ்மி நாராயணா கூட மிகவும் புத்திசாலிகள் அல்லவா? ये भी बाप ने समझाया है. सती वालों को महाराजा, त्रेते वालों को राजा कहा जाता है. இது பாபா புரிய வைத்திருக்கிறார். சத்தியத்தில் வாழக்கூடியவர்களை மகாராஜா என்றும், திரேதாயுகத்தில் வாழக்கூடியவர்களை ராஜா என்றும் சொல்லப்படுகிறது. बड़े आदमी को कहेंगे महाराजा, छोटी आमदनी वालों को राजा कहेंगे. நிறைய வருமானம் கொண்டவர்களை மகாராஜா என்றும், குறைந்த வருமானம் கொண்டவர்களை ராஜா என்றும் சொல்லப்படுகிறது. மகாராஜா கி தர்பார் பெஹ்லே யோகி. ஃபர்ஸ்ட் மகாராஜாக்களுடைய தர்பார் என்பது முதல்ல இருக்கும். அந்த தர்பார் எப்படி இருக்கும்? அதுலேயே வெரைட்டிஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு. तुम जानती हो हमारी माला बनती है. நாம் தெரிஞ்சிட்ருக்கோம், நம்முடைய மாலையானது உருவாகி கொண்டிருக்கிறது. ये भी तो बच्चों की ही बुद्धि में है और किसकी बुद्धि में नहीं है. மாலைனா என்ன? மாலையில் மணியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் கூட நம்மோட புத்தியில தான் இருக்குது. வேறு யாரோட புத்தியில் இந்த மாலை பற்றிய விஷயம் கிடையாது. மாலையை பார்த்தால என்ன பண்ணுறாங்க? எடுத்து மாலை உருட்டுறாங்க. ருத்ர மாலை உட்டாக்கர் ஃபேர்த்தே ரேத்தே. ருத்ர மாலை அப்படின்னு கொண்ட அந்த வைஜெயந்தி மாலை, ருத்ர மாலை, ஜப மாலை, எத்தனை மாலை இருக்கு இல்லையா? அப்படி மாலைகளை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்களா? கையில் எடுத்துட்டு மாலையை உருட்டிகிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் உருட்டிட்டு தானே இருந்தீங்கிறார் பாபா. இங்கே வரத்துக்கு முன்னாடி நீங்களும் மாலையை உருட்டிட்டு தானே இருந்தீங்க. மந்திரம் ஜபிச்சுட்டே இருப்பாங்க மாலையை உருட்டிட்டு. ராமராமன் சொல்லுவாங்க, இல்லை ஓம நம சிவாய சொல்லுவாங்க. ஏதாவது நாமங்களை சொல்லிட்டு மாலையை உருட்டுவாங்க. பாப் கேते हैं ये भी பக்தி है. பாபா சொல்றார், இப்படி மாலை எடுத்து நாமங்களை சொல்லிக்கொண்டே, மந்திரங்களை உச்சரித்து கொண்டே மாலை உருட்டுவதெல்லாம் கூட ஒரு பக்தி தான். யஹா தோ ஏக் கோய் யாத் கர்னா ஹே. இங்கே குழந்தைகள், நீங்க ஒருவரை தான் நினைவு செய்ய வேண்டும். और बाप कास कहते हैं. அதிலே பாபா குறிப்பாக கூறுகிறார், मीठी मीठे रूहानी बच्चों, भक्ति मार्ग में देह अभिमान के कारण तुम सबको याद करते थे. குறிப்பா என்ன சொல்றார் பாபா? இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே,
பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தேகாபிமானத்தின் காரணத்தினால எல்லாரையும் நினச்சிங்க. ஆனால் இங்கே அப்படி முடியாது. இங்கே என் ஒருவனை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். ஏக பாப்பம் இல்லா, ஒரே ஒரு பாபா நமக்கு கிடைச்சிட்டாரு. तो उठती बैठती बाप को याद करो. அந்த ஒரு பாபாவை எழுந்தாலும் அமர்ந்தாலும் சாப்பிட்டாலும் காரியங்கள் செய்தாலும் அந்த ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்தால் என்னாகும்? बहुत खुशी होगी. அப்படி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ரொம்ப உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், குஷி கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? बाप को याद करने से सारे विश्व की पासाही मिलती है. பாபாவை நினைவு செய்வது மூலமா முழு விஸ்வ ராஜ்யமும் உங்களுக்கு கிடைச்சிரும். जितना टाइम कम होता जाएगा उतना जल्दी जल्दी याद करते रहेंगे. 3 कदम बढ़ाते रहेंगे. நேரம் குறைய நீங்கள் நினைவு கூட அதிகமாக செய்துட்டே இருப்பீங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய நினைவினுடைய அடி கூட அதிகமாகிக்கொண்டே இருக்கும். ஆத்மா கபி தக்தி நெய்ய, ஆத்மா ஒரு பொழுதும் கலைப்படைவதில்லை. நினைக்கிற ஆத்மா, பாபாவை நினைக்கிற ஆத்மாவுக்கு கலைப்பே தெரியாது. அதுக்கு பதிலாக என்ன வரும்? உற்சாகம் வரும், சந்தோஷம் வரும். शरीर से कोई पहाड़ आदि पर चढ़ेंगे तो तक जाएंगे. शरीरத்தினால, இந்த शरीरத்தினால நம்ம ஏதாவது ஒரு மலை ஏறி போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஏறலாம். ஏற என்னாகும்? சரீரத்துக்கு களைப்போதும். அப்பா இனி என்னால் ஒரு அடி கூட ஏற முடியாது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதே நீங்கள் பாபா நினச்சிங்கன்னா உங்களுக்கு களைப்பே வராது, சந்தோஷந்தான் வரும். பாபா को याद कर आगे चलते जाएंगे. பாபா நினைக்க நினைக்க நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. முன்னேற்றத்துக்கு வழி என்ன? நினைவு தான். आधा कल्प बच्चों ने मेहनत की है शांति धाम जाने के लिए. शांति धाम வீட்டுக்கு போகிறதுக்காக தான் நம்ம அரைக்கல்பா பக்தி செய்திருக்கிறோம். எத்தனை மலை ஏறுவீங்க? எத்தனை மலை ஏறி போனாலும் சாந்தி தாம வீட்டுக்கு செல்லவே முடியாது, சென்றடைய முடியாது. சரீரத்துக்கு களைப்பு தான் வருமே தவிர பரந்தாம வீட்டுக்கு போக முடியாது. तो बच्चों को परिचय है. இப்போ குழந்தைகளாக உங்களுக்கு பாபாவை பற்றிய அறிமுகம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் யாருக்காக நீங்கள் எல்லாமே செய்தீங்களோ, பக்தி மார்க்கத்தில் யாருக்காக நீங்கள் எல்லாமே செய்தீங்களோ, இப்போ அவர் தான் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்னை நினைவு செய்யுங்கள். தும் கியால் கரோ பாபா டீ கேட்டே என்னை. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சு பார்க்க சொல்கிறார் பாபா? பாபா சொன்னது சரியா இல்லையா? वो तो समझती पानी से ही पावन हो जाएंगे. மனிதர்கள் இப்படித்தான் நினச்சிட்ருக்காங்க. தண்ணியில் போய் ஸ்நானம் பண்ணாலே, கங்கையில் போய் நீராடிட்டு வந்தாலே தூய்மை நிலையை அடைந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பானி तो यहाँ भी है कि गंगा का पानी है या नहीं. தண்ணீர் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா பக்கமும் தண்ணி ஓட தானே செய்யுது. குளம் இருக்குது, ஆறு இருக்குது, ஏரி இருக்குது, எல்லா பக்கமும் தண்ணி இருக்க தானே செய்யுது. அப்போ இது கங்கை தண்ணி இல்லையா? பாபா கேட்குறார். ये तो बरसात का इकट्ठा किया हुआ पानी है, झरनों से आता ही रहता है. மழையால் ஏற்பட்ட உருவாக்கப்பட்ட சேர்க்கப்பட்ட தண்ணி தான் எல்லா பக்கமும் இருக்கு. அது அருவியாக என்ன பண்ணுது? கொட்டுகிறது, வந்துட்டுருக்கிறது. அதை கங்கை ஜலம் என்று சொல்ல முடியாது. பல அருவிகளில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வராங்க. புண்ணிய ஆத்மா ஆயிடலாம் அப்படின்னு அதில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வராங்க. அந்த அருவி கூட, சில அருவி ஸ்டாப் ஆகிறது இல்லை. அது கூட ஒரு அதிசயம்தான். தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, ஸ்டாப்பே ஆகிறது இல்லை. அதில் இயற்கையினுடைய ஒரு அதிசயம் என்று தான் சொல்லணும். மற்றபடி தூய்மையாக்கக்கூடிய தண்ணீர், ஜலம் என்று அதை சொல்ல முடியாது. வைஷ்ணவ லோக் ஹமேஷா குயி கா பானி பீத்தே ஹேன். வைஷ்ணவர்கள் எப்போதுமே கிணற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை தான் பருகிறாங்க. एक तरफ समस्ती पवित्र है. அவர்களே ஒரு பக்கம் என்ன நினைக்கிறாங்களா?
நாமெல்லாம் பவித்திரமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க, தூய்மையானவர்கள். இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க? பத்தித்தத்திலிருந்து பாவனமாக்கணும், பாவத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னு கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வராங்க. பவித்திரமானவங்க அப்படின்னு சொன்ன பிறகு, நினச்ச பிறகு பாவனை ஆகிறதுக்கு எதுக்கு கங்கையில் போய் நீராட போகணும்? இது அஞ்ஞானம் என்று தான் சொல்லப்படுகிறது. மழை நீர் நன்றாக இருக்கிறது. பாபா சொல்றார், बीज कितना छोटा उनसे झाड़ कितना बड़ा निकलता है. ஒரு மரத்தோட விதை பாருங்க, எவ்வளோ சின்ன விதையா இருக்கு. ஆனால் அதனால உருவாக்கக்கூடிய மரம் எவ்வளோ பெரிய மரமாக உருவாகுது. ये भी जानते हो धरती कलराटी हो जाती है तो फिर उनमें ताकत नहीं रहती है, स्वाद नहीं रहता है. ஒரு பூமி, விளையக்கூடிய பூமி கூட ரொம்ப காஞ்சு போன பூமி ஆயிடுது. அது எதுவுமே தரிசல் நிலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட நிலத்தில் எந்த விதமான சக்தியும் இருக்காது, அந்த மண்ணில் கூட சத்து இருக்காது. तो बच्चों को बाप यहाँ ही सब अनुभव कराते हैं स्वर्ग कैसा होगा. நம் குழந்தைகளுக்கு பாபா சொர்க்கம் எப்படி இருக்கும் இது எல்லாமே அனுபவம் செய்ய வைக்கிறார். எப்படி அனுபவம் செய்கிறோம்? பாபா எப்படி அனுபவம் செய்விக்கிறாரு? முரளியில் பாபா நமக்கு சொர்க்கத்தினுடைய விஷயங்களை அப்படியே சொல்லும்போதே நம்ம பார்க்குறோம். சில விஷயங்கள் அங்கே சொர்க்கத்தினுடைய பழங்கள் எப்படி இருக்கும்னா அதனுடைய சுவை எப்படி இருக்குங்கிறத பாபா நமக்கு சொல்கிறார். அப்போ நமக்கு என்ன ஆகுது? அது அனுபவம் ஆயிடுது. அபி तो नहीं है ड्रामा में ये भी नूंद है. இப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இப்போது நீங்கள் அனுபவம் பண்ண முடியாது. எல்லாமே ட்ராமாவில் பதிவாயிருக்கு. காட்சி கிடைக்கும். காட்சி கிடைக்கும் பொழுது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை நீங்கள் செய்வீர்கள். वहाँ की फल आदि कैसे अच्छी मिट्टी होते हैं तुम ध्यान में देख आकर सुनाते हो. நீங்கள் டிரான்ஸில் போகக்கூடிய குழந்தைகள் சொர்க்கத்தில் இருக்கிற பழங்கள் எவ்வளவு இனிப்பானதாக இருக்குது, சுவை உடையதாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. फिर अभी जो साक्षात्कार करते हो वो वहाँ जब जाएंगे तब इन आंखों से देखेंगे, मुखों से खाएंगे. யாரெல்லாம் காட்சியாக அதை பார்த்து வந்தார்களோ அவர்கள் காட்சியாக பார்க்கப்பட்டவைய நேரடியாக அந்த சொர்க்கத்துக்கு போகும்போது அது மாதிரி பழங்களை பார்ப்பாங்க, அது மாதிரி பழங்களை சாப்பிடுவார்கள். जो भी साक्षात्कार करते हो वो सब इन आंखों से देखेंगे फिर है पुरुषार्थ पर. எதெல்லாம் காட்சியாக பார்த்தீர்களோ அவற்றை இந்த கண்கள் மூலமாக பார்ப்பீர்கள். புருஷார்த்தம் செய்யக்கூடியவர்களும் அதை பார்ப்பார்கள். புருஷார்த்தம் அது காட்சியாக பார்த்தவங்களும் பார்ப்பாங்க நேரடியாக. நிறைய பேர் காட்சி பார்க்கலையே, ஒரு சில பேர் தானே எல்லாமே காட்சியாக பார்த்துருக்குறாங்க. முயற்சி செஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, முயற்சி செய்தவர்களும் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கு என்பதை பார்ப்பார்கள். முயற்சி செய்யாதவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? இப்போ நீங்கள் முயற்சி செய்துட்ருக்கிறீங்க. इस विनाश की बात इन लक्ष्मी नारायण का राज्य होगा. விநாசத்துக்கு பிறகுதான் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். ये भी अब मालूम पड़ा है पावन बनने में ही टाइम लगता है. இதுவும் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம், தூய்மை நிலை அடைவதற்குத்தான் டைம் ஆகும். இப்படி உடனே ஜூமந்திரம் இல்லையே, தூய்மை நிலையை அடையிறதுக்கு முயற்சி வேணும், அதுக்கு டைம் ஆகும். யாதுக்கு யாத்திரா முக்கிய है. நினைவு யாத்திரை செய்வது மிக முக்கியமானது. देखा गया बहन भाई समझने से भी बाज नहीं आते. இதுவும் பார்க்கப்பட்டிருக்கிறது. சகோதரன் சகோதரி என்று நினைக்கும் பொழுது அந்த கெட்ட எண்ணமெல்லாம் வரதில்லை. சில பேருக்கு அந்த சகோதரன் சகோதரி நினைங்கன்னு சொன்னாலும் கெட்ட எண்ணங்கள் வந்துடுது. அதனால பாபா என்ன சொல்றார்? சகோதரா சகோதரா என்று நினையுங்கள். சகோதரன் சகோதரின் கூட வேண்டாம். சகோதரா சகோதரா என்று பார்க்கும்போது ஷரீரத்தினுடைய நினைவு வராது. हम सब आत्मा शरीर नहीं है.
நம்ம அனைவருமே ஆத்மாக்கள் தானே தவிர நாம் இந்த शरीरम அல்ல. जो कुछ यहाँ देखने में आता है वो तो विनाश हो जाएगा. எதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அவை அனைத்துமே அழிந்து போய்விடும். ये शरीर छोड़कर तुमको अशरीरी होकर जाना है. நம்ம ஆத்மாக்களை கூட இந்த शरीरத்தை விட்டுட்டு அசரீரி ஆயிட்டு வீடு திரும்ப வேண்டும். तुम यहाँ आती ही सीखने के लिए हम ये शरीर छोड़कर कैसे जाए मंजिल है ना. நாம் இங்கே வந்திருப்பதே எதற்காக? நாம் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது? மரண பயமெல்லாம் இல்லாமல், இறைவன் நினைவில் ஷரீரை பற்றி இல்லாமல், பாபா நினைவில் இந்த சரீரத்தை விட்டு எப்படி போவது, அதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். இதான் நம்முடைய லட்சியம் இல்லையா? शरीर तो आत्मा को बहुत प्यारा है. ஆத்மாக்கு மிகவும் பிடித்தமான வஸ்து எது? ஷரீரமாகும். அதனால இந்த சரீரத்தை விடாமல் இருக்கிறதுக்கு நிறைய முயற்சி எல்லாம் ஆத்மா செய்யுது. எங்கே நம்ம சரீரத்தை விட்டுருவோமா? எவ்வளோ நம்ம இந்த உலகத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது, அனுபவிக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு போகிறதா? மரணமே இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு அன்பு இருக்கிறதுனால தான் அந்த ஆசை வருது. பாபா சொல்றார், இந்த शरीरम பழமையானது. தெரியுதா? பழைய சரீரமா தெரியுதா? तुम भी तमो प्रधान हो, तुम्हारी आत्मा चीची है. பாபா சொல்ல, நீங்க தமோ பிரதானமான ஆத்மா. உங்க ஆத்மா चीची ஆத்மாவா இருக்கு. इसलिए दुखी बीमार हो पड़ते हैं. ஆத்மால சீச்சியா இருக்குன்னு அர்த்தம் என்ன? ஆத்மால நிறைய பாவங்கள் இருக்கிறது. அதை தான் பாபா என்ன சொல்றார்? உங்கள் ஆத்மா சீச்சியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு துக்கம் வருது, வாழ்க்கையில் பிரச்சனை வருது, शरीरத்தில் உபாதிகள் வருது, நோய்கள் வருகிறது. बाप कहते हैं अभी शरीर से प्यार नहीं रखना है. இல்லை பாபா கூறுகிறார், இப்போ நீங்கள் இந்த शरीरத்து மேலே அன்பு வைக்காதீர்கள். ஏன் வைக்காதீர்கள்? இது பழைய शरीरम. अब तुमको नया खरीद करना है. இப்போ நீங்கள் புது சரீரத்தை வாங்க வேண்டும். எந்த கடையில் போய் வாங்குறது? புது சரீரத்தை கேட்குறாரு பாபா. இதுக்கு எதுவும் கடை இருக்கா என்ன? புது சரீரம் வாங்கிறதுக்கு கடை இருக்கா என்ன? அப்படிலாம் எங்கேயும் கடை கிடையாது. இருக்குதுன்னா அங்கே போய் வாங்கிறதுக்கு. பாபா என்ன சொல்றார்? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையானவராக ஆகிவிடுவீர்கள். அப்புறம் என்ன, உங்களுக்கு சரீர பூசா கிடைச்சிடும் இல்லையா? அவ்வளோதான். 5 தத்துவங்களும் பாவனமாகிவிடும். பாபா எல்லா விஷயங்களையும் புரிய விட்டு கூறுகிறார், மன்மனா பவ. நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, शिव बाबा की हम वारिस है, वो हमारा वारिस है. शिव பாபாவுக்கு நாம் வாரிசாவோம், அவர் நம்முடைய வாரிசாவார். இந்த நிச்சயத்தின் மூலமாக பாபாவிடம் முழுமையாக பலியாகிவிட வேண்டும். जितना बाबा के पास जमा करेंगे उतना सेफ हो जाएगा. எவ்வளவு பாபாவிடம் சேமிப்பு செய்வீர்களோ, பாபாவுக்கு கொடுப்பீர்களோ, அவ்வளவு நீங்கள் கொடுக்கிறது அனைத்துமே சேஃபாக இருக்கும். சொல்லப்பட்டிருக்கிறது, யாரோடையதோ யாரோ சேர்த்து வச்சது யாரோ சாப்பிட வேண்டியதாயிடும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் தான் சேர்த்து வைக்கிறீங்க, ஒழிச்சு வைக்கிறீங்க, பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது பாதுகாப்பாக இருக்காது. யாரோ சேர்த்ததை யாருக்கோ அது போய் சேர்ந்துரும்னு சொல்கிறேன். அதுக்கு பதிலாக பாபா காரியத்தில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, கொடுத்தீங்கன்னா அதனோட பலன் பல மடங்கு கிடைக்கும் இல்லையா? அந்த பலன் உங்களுக்கு சேஃபாகவே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், कांटे से फूल अभी ही बनना है. முள்ளிலிருந்து மலராக இப்பொழுதே ஆக வேண்டும்.
சத்தியுகத்தில் போய் ஆக முடியாது, இப்பொழுதே ஆக வேண்டும். एक रस याद और सर्विस से बाप की प्यार का अधिकारी बनना है. एक रस நினைவு மற்றும் சேவை மூலமாக பாபாவுடைய அன்பை பெறுவதற்கான அதிகாரியாக ஆக வேண்டும். நாளுக்கு நாள் நினைவினுடைய அடியை எடுத்து வைத்து முன்னேறி செல்ல வேண்டும். நினைவினுடைய ஸ்டெப்பு பின்வாங்கக்கூடாது, முன்ன போகணும். அதாவது அதிகமாக நீங்கள் நினைவு ஒரு நாளை விட ஒரு நாள் செய்துட்டே இருக்கணும். वरदानम अपनी पुरुषार्थ की विधि में स्वयं की प्रकृति का अनुभव करने वाले सफलता की चितारे भव. தன்னுடைய முயற்சியின் விதியில் தன்னுடைய முன்னேற்றத்தை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி நட்சத்திரமாக ஆகுங்கள். जो अपनी पुरुषार्थ की विधि में स्वयं की प्रकृति व सफलता का अनुभव करते हैं वही सफलता की चितारे हैं. யார் தன்னுடைய முயற்சியினுடைய விதியில் தனக்கு தானே முன்னேற்றத்தையும் வெற்றியினுடைய அனுபவத்தையும் செய்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி நட்சத்திரம் ஆவார்கள். उनकी संकल्प में स्वयं की पुरुषार्थ की प्रति भी कभी पता नहीं होगा या नहीं होगा, कर सकेंगे या नहीं कर सकेंगे, ये असफलता अंश मात्र भी नहीं होगा. வெற்றி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணத்தில் தன்னுடைய புருஷார்த்தத்துக்காக ஒருபொழுதும் நான் புருஷார்த்தம் செய்கிறேன், எனக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணமானது அவர்களுக்கு ஒரு துளி கூட வர முடியாது. தோல்வி என்பது அம்சம் மாத்திரம் கூட அவர்களுக்கு இருக்க முடியாது. स्वयं प्रति सफलता अधिकार रूप में अनुभव करेंगे. தனக்குத்தானே வெற்றியை அதிகார ரூபத்தில் அனுபவம் செய்வார்கள். எனக்கு இது வெற்றி கிடைக்காட்டா வேற யாருக்கு கிடைக்கும், அந்த மாதிரி அதிகார ரூபத்தில் அனுபவம் செய்வார்கள். கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கேள்வி அவர்களுக்கு வராது. எனக்கு கிடைத்தே தீரும், கிடைக்கும் என்று தான் நினைப்பார்கள், கூறுவார்கள். उन्हें सहज और स्वतः सफलता मिलती रहती है. அவர்களுக்கு சகஜமாகவே தானாகவே வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஸ்லோகன் सुख स्वरूप बनकर सुख दो तो पुरुषार्थ में दुआई ऐड हो जाएगी. सुख स्वरूपமானவராகி சுகத்தை கொடுங்கள். அப்படி சுகத்தை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய புருஷார்த்தத்தில் ஆசீர்வாதம் என்பது சேர்ந்து கொள்ளும். ஆசீர்வாதம் என்பது ஆட் ஆயிடும். நல்லது. இன்றைக்கு அவ்விக்த சமிகை மன் கி சக்தி கா தர்ப்பன் செஹரா. மனதினுடைய சக்தி இருக்கு, மனதினுடைய சக்திக்கான கண்ணாடி முகமாகும். மனசுல நிறைய சக்தி இருக்கு அப்படின்னா அது எங்க தெரியுது? முகத்துல. அகத்தின் அழகு முகத்துல தெரியுன்னு சொல்றோம் இல்லையா? मुखड़ा खोया खोया हुआ चेहरा और पाया हुआ चेहरा इसका अंदर तो जानते हो. எல்லாத்தையும் இழந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் அடைந்திருந்தார்கள் என்றால் அந்த முகம் எப்படி இருக்கும்? ரெண்டினுடைய வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். இழந்த முகம் எப்படி இருக்கும், அடைந்த முகம் எப்படி இருக்கும், ரெண்டினுடைய வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே பாபா என்ன சொல்றார்? அடைந்து விட்டோம். நாம் எல்லாரும் யாரு? அடைந்து விட்டோம். அடைந்து விட்டேன் என்ற இந்த குஷியினுடைய ஜொலிப்பு உங்க முகத்துல தெரியணுங்கிறார் பாபா. அடைஞ்சது ஒன்றும் சாதாரணமானது இல்லையே. அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற குஷியினுடைய ஜொலிப்பு முகத்தில் தெரிய வேண்டும். இழந்த முகமானது வெளிப்படக்கூடாது. குஷியினுடைய முகம் தென்பட்டதென்றால் உங்களுடைய முகம்
குஷியினுடைய முகமாகவே தென்பட்டது என்றால் அநேக ஆத்மாக்களுடைய சேவை என்பது தானாகவே நடந்து கொண்டிருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. ஞானத்தால் புரிய வைத்தாயே, நான்
விடாமுயற்சியால் மலையை கூட மடுவாக்கிடலாம். Persistence can turn a great mountain into a mustard size.